டெஸ்ட் கிரிக்கெட் என்னப்பா ஒன் டே அது கூட வேணாம். T20 ஐயோயோ வேணாம். T10 ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வேகமா ஆட்டத்தை முடிச்சிட்டு வெற்றியை கொண்டாடுற புதிய கிரிக்கெட் ரசிகர்களுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறதுக்கும் டைம் கொடுத்து பிரேக் எடுத்து கடைசியில வெற்றியை சுபீகரிக்கும் போது கொண்டாடுற கிரிக்கெட்டோட லோயல் ரசிகர்களுங்க. அதான் அந்த ரசிகர்களை தான் கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி மெல்பர்ன் கிரிக்கெட் விளையாட்டு அரங்குல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி ஆரம்பமானது. இந்த போட்டியில முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களை கிரவுண்டினுடைய தன்மையை கருதி பயன்படுத்தி இருந்தாங்க. அதுல முதல் சாதனை என்ன தெரியுமா? 94,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் முன்னிலையில இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமானது. இரண்டாவது சாதனை 1902ஆம் ஆண்டு இதே விளையாட்டரங்குல ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணி கலந்து கொண்ட இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆரம்ப நாளன்று 25 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ 124 வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையா ஒரு ஆரம்ப நாள், அதுவும் அதே விளையாட்டரங்கு, அதே 2 டீம் விளையாடுற போட்டியில 20 விக்கெட்டை சாச்சிருக்காங்க வேகப்பந்து வீச்சாளர்கள். இந்த 2 சாதனையும் தான் இப்ப ஊர் முழுக்க பேச்சா இருக்கு, உலகம் முழுக்க பேச்சா இருக்கு. அதுல இன்னொரு எஸ்டிடி என்னண்டா 2015ஆம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதி போட்டியை கண்டுகளித்தவர்களை விட அதிகூடிய ரசிகர்கள் இந்த ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிய பார்த்திருக்காங்க. எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் வேணாம், T10 வேணுமா? T10 வேணாங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டே போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சுல.